നമസ്കാരം. മറയൂർ പഞ്ചായത്തിൽ ബാബു നഗറിലെ പൊതുശ്മശാനം മാലിന്യം നിറഞ്ഞ് കാട് കയറി കിടക്കുകയാണെന്നും ഇത് അധികൃതർ ശ്രദ്ധിക്കുന്നില്ലെന്നും BJP നേതാക്കൾ. ദൂരദേശങ്ങളിൽ നിന്നുപോലും മൃതദേഹങ്ങൾ മറവു ചെയ്യാൻ ഈ പൊതുശ്മശാനത്തിലേക്ക് എത്തുന്നുണ്ട്. ഇവിടം ചപ്പുചവറുകൾ നിറഞ്ഞ് കാടുമെത്തിക്കിടക്കുന്നത് സങ്കടകരമായ അവസ്ഥയാണ്. പഞ്ചായത്ത് ഭരണ നേതൃത്വത്തിൻ്റെ അവഗണനയാണ് ഈ ദുസ്ഥിതിക്ക് കാരണം. നേതാക്കൾ വിശദമാക്കി. நமஸ்காரம். நமக்கு இன்னைக்கு ஒரு பாவனர் பகுதியில் வந்துட்டு ஒரு பொது ஸ்மசானம் வந்துட்டு இங்கே இருக்குது. அது வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு கட்டத்திலையும் பொது ஸ்மசானம் அப்படின்னு சொல்லக்கூடியது நேரத்தில் நம்ம வார்டை சேர்ந்தவங்களாம் சொன்னாங்க. அந்த காரியங்களை ரொம்ப விசீரமாக அந்த காரியங்கள்லாம் சொன்னாங்க. அவங்க பாதிக்கப்பட்ட அந்த சூழ்நிலை என்ன அப்படிங்கிறத இது வந்துட்டு இப்போது இது ஒரு பொது ஸ்மசானம்னு சொல்ல முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தத்தில் குப்பை தொட்டிகளும் நாய் செத்து கிடக்கிறதும் இந்த மாதிரி மோசமான நிலைமையில் இங்கே கிடக்குது. காரணம் அந்த இதை பொது ஸ்மசானத்தை வந்துட்டு இது பஞ்சாயத்தோட நேரடியாக இருக்கக்கூடிய ஒரு சுடுகாடு. இந்த சுடுகாட்டை வந்துட்டு பராமரிக்கிறதுக்கு இந்த பஞ்சாயத்துக்கு ஒரு டைம் இல்லைன்னு நமக்கு சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு எவ்வளவோ காரியங்கள் இருக்குது கொள்ளையடிக்கிறதுக்கு. அதனால் அந்த பொதுவான விஷயத்தை செஞ்சால் அதில் 10 ரூபா கிடைக்காதுங்கிற அந்த அடிப்படையில் தான் இந்த பொது மசானத்தை வந்துட்டு இந்த அளவுக்கு இவ்வளவு கேவலமாக வச்சுருக்காங்க. இது வந்துட்டு இங்கே இருக்கிற பாமர மக்களும் பணக்காரர்களும் கூட இங்கே உணர்ந்து இந்த மசானத்தில் வச்சுருக்காங்க. ஏன்னா அந்தளவுக்கு இது ஒரு கம்யூனிட்டியை சார்ந்த ஒரு சுடுகாடு இல்லை. இது வந்துட்டு இங்கே இருக்கக்கூடிய அனைத்து பொதுமக்களுக்குமா உள்ள ஒரு பொதுவான ஒரு சுடுகாடு. இது பஞ்சாயத்து நேரடி கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு சுடுகாடு. எந்த விகசனம் வந்தாலும் இந்த சுடுகாட்டுக்கு பேரை சொல்லி தான் அவங்க கொண்டு வர்றாங்க. அப்போ இந்த காடுக்குள்ளே பாம்பு பள்ளி பூரா இந்த மாதிரி பிராணிகளும் இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்கே பார்த்தாலும் கடுவா பிரச்சனை. எங்கே பார்த்தாலும் மாடை அடிச்சுட்டு போயிடுது, ஆடை பிடிச்சிருதுன்னு சொல்லி கடுவா பிரச்சனை இருக்குது. இப்படி புதர் மூண்டி கிடக்கிற இடத்துல வந்துட்டு இந்த கடுவாயிலும் குடியேறக்கூடிய சூழ்நிலை இங்கே உருவாகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையை மாற்றணும். இது மட்டும் இல்லை, ஒவ்வொரு கட்டத்திலையும் வந்துட்டு நம்ம கிராம சபையில் கூட இந்த காரியத்தை சொல்ல போகணும் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி அதை திருப்பி பேசாத அளவுக்கு கிராம சபை நடத்தக்கூடிய இந்த பரண சமிதிகள் வந்துட்டு இது அஜெண்டாவை முன்னாடி சொல்லிடுறாங்க ஆளுகள்கிட்ட. எப்படின்னு சொன்னால் நாங்கள் அதை செய்ய போகிறோம், இதை செய்ய போகிறோம், அந்த 100 வீட்டில் நாங்கள் பாத்ரூம் செஞ்சு கொடுக்க போகிறோம், பொதுவான ஒரு பப்ளிக் டாய்லெட் செய்ய போகிறோம் இப்படின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பேப்பரில் எழுதி வச்சு ஜனங்கள் முன்னாடி போதிப்பிக்கிறதுக்காக இந்த காரியம் செய்யக்கூடிய இந்த பஞ்சாயத்து, இந்த பரண சமிதி ஒரு அனுமதி பரண சமிதின்னு நம்ம சொல்ல முடியும். அந்தளவுக்கு காரணம் இப்போ இந்த ஜல்ஜீவன் மிஷனு அப்படிங்கிற பிரதான மந்திரிக்குள்ள திட்டத்தில் கொண்டு வரையில் ஒர்க்கிங் டேயில் வந்துட்டு நமக்கு கிராம சபை நடத்தணும்னு அவசியப்பட்டிருந்தோம். அதையும் மறிகடந்து இவங்க வந்துட்டு ஹாலிடேயில் வச்சு அந்த கிராம சபையை நடத்தி அதில் வெக்தமாயிட்டு வந்துட்டு அந்த பத்ததியில் இருக்கக்கூடிய அந்த குடிவெள்ள பத்ததில் எடுக்கக்கூடிய ஆளுகளை பல ராஷ்டிரியங்களும் உள்ள இந்த மறையூர் சமுதாய பகுதியில் வந்துட்டு ஒரே ஒரு கட்சி காங்கிரஸ் கட்சிக்கு மட்டும் அதை பரிகணித்து அந்த கமிட்டி எடுத்து அந்த கமிட்டியை பரிகணிக்கணும்னு சொல்லி நாங்கள் ரிப்போர்ட் ஆல்ரெடி கொடுத்துருந்தோம். அதை சரியான முறைக்கு அந்த ஜல்ஜீவன் மிஷனில் பிரதான மந்திரி 11 கோடி ரூபா வரைக்கும் கொடுத்துருக்காரு. அதை சரியான முறையில் அந்த திட்டத்தை பயன்படுத்தலை அப்படின்னு சொல்லலாம். இது சரியான ஒரு போராட்டத்தில் முன்னேறங்க வேண்டி இருக்கும். இது சாதாரண ஒரு சூஜிப்பீடில் ஆல்ரெடி நாங்கள் இதுக்குள்ளே மறுப்பு நாங்கள் தெரிவிச்சிருக்கோம். பஞ்சாயத்து பிரசிடண்ட்டு நாங்கள் நேரடியாக பேசியிருக்கு. இது வரைக்கும் அதுக்குள்ள ஒரு நடப்பில் ஆகலை. ஆனால் இதை உடனே அந்த கமிட்டிகளையும் மாற்றி அமைச்சு இந்த இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையை நல்ல முறையில் இந்த சுடுகாடை விருத்தியாக்கி இங்கே உள்ள மக்களுக்கு உபயோகப்படும் மாதிரி செய்யலை அப்படின்னு சொன்னால் பாரதிய ஜனதா அதை ஏற்றெடுத்து மிகப்பெரிய ஒரு போராட்டத்தில் இறங்கி இந்த பஞ்சாயத்துக்கு முன்னாடி ஒரு போராட்ட களம் உருவாகிறதுக்கு ஒரு சூழ்நிலை உருவாகிடுச்சு. கட்டாயமாக பாரதிய ஜனதா எதிர்த்து நிச்சயமாக ஒரு போராட்ட களம் உருவாக்கி அடுத்த காலகட்டத்தில் 1-2 காலகட்டத்தில் இந்த இதை சரி பண்ணலை அப்படின்னு சொன்னால் உடனடியாக பாரதிய ஜனதாவில் நடவடிக்கை எடுத்து പോരാട്ടത്തിൽ നടത്തപ്പെടും. മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് ബാബുനഗർ ഭാഗത്ത് സ്ഥിതി ചെയ്യുന്ന പൊതുശ്മശാനത്തിൻ്റെ അവസ്ഥയാണ് ഇതിനു മുമ്പ് സംസാരിച്ച ബൂത്ത് പ്രസിഡൻറ്റും
പാർട്ടിയുടെ ജനറൽ സെക്രട്ടറി ഉൾപ്പെടെയുള്ള നേതാക്കന്മാർ സംസാരിച്ചത്. എന്നാലും ഇവിടുത്തെ കാര്യമെന്ന് പറയുന്നത് വളരെ ബുദ്ധിമുട്ടുള്ള ഒരു കാര്യമാണ്. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇവിടെ സാമുദായ ശ്മശാനങ്ങൾ എല്ലാവർക്കും ഉണ്ട്. പള്ളി വകയായാലും അല്ലാതെ സാമുദായ ശ്മശാനങ്ങൾ എല്ലാവർക്കും ഉണ്ട്. എന്നാൽ പൊതുശ്മശാനം എന്ന് പറയുന്നത് മറയൂരിൽ ഈ പറഞ്ഞ പൊതുശ്മശാനം മാത്രമുള്ളൂ. ഇത് കാലങ്ങളായിട്ട് മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് ഒരു ചപ്പുചവറ് പോലും വെട്ടി മാറ്റാതെ ചപ്പ് കയറി കിടക്കുന്ന സ്ഥിതിയാണ്. ഇതിനകത്ത് പ്ലാസ്റ്റിക് മാലിന്യങ്ങളും ഇതുപോലെ നായ ഇങ്ങനെയുള്ള മൃഗങ്ങൾ ചത്തുകിടക്കുന്ന ഒരു സ്ഥിതിയാണ് കാണുവാൻ നമുക്ക് കഴിഞ്ഞത്. ഇത് വളരെ അധികം ബുദ്ധിമുട്ട് ഏർപ്പെടുത്തുന്നു മാനസികമായിട്ട്. ഇവിടെയുള്ള ജനങ്ങൾക്ക് വിഷമകരമായിട്ടുള്ള ഒരു ഇതാണ് ഈ മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്തിൻ്റെ ഭാഗത്തു നിന്ന് ഉണ്ടാകുന്നത്. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്തിൽ പ്രസിഡന്റ് വൈസ് പ്രസിഡന്റ് ആകുന്നു, വൈസ് പ്രസിഡന്റ് പ്രസിഡന്റ് ആകുന്നു. ഇങ്ങനെ ഒരു മാറ്റമാണ് വരുന്നത്. എന്നാൽ ഇവിടുത്തെ ജനങ്ങളെ തിരിഞ്ഞുപോലും നോക്കാത്ത ഒരു സ്ഥിതിയാണ് നിങ്ങളിപ്പോൾ കണ്ടുകൊണ്ടിരിക്കുന്നത്. ഭാരതീയ ജനതാ പാർട്ടി ഞങ്ങൾ പലതവണ പല ഗ്രാമസഭകളിലും ഞങ്ങൾ ആവശ്യപ്പെട്ടിട്ടുണ്ട്. എങ്ങനെ മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്തിൽ ഞങ്ങൾക്ക് പൊതുശ്മശാനം വേണം. പൊതുശ്മശാനം ഉണ്ടെങ്കിൽ ഈ പറഞ്ഞ അവസ്ഥയൊന്നും വരത്തില്ല. എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഇപ്പോൾ ഓരോരുത്തരുടെ അവരവരുടെ ആവശ്യങ്ങളായിപ്പോയി. കാശുള്ളവൻ്റെ വീട്ടിലൊരു മരിപ്പാണെങ്കിൽ പല ആയിരക്കണക്കിനുള്ള ജനങ്ങൾ കൂടുന്നു. എന്നാൽ ഇവിടെ അത്താഴപ്പട്ടിണിക്കാരൻ്റെ വീട്ടിൽ ഒരു മരിപ്പാണെങ്കിൽ ആരും വരുന്നില്ല. ആ ഒരു സ്ഥിതിയാണ്. ഇത് ഞങ്ങൾ മനസ്സിൽ ഉൾക്കൊണ്ടുകൊണ്ടാണ് ഗ്രാമസഭകളിലും വർക്കിംഗ് ഗ്രൂപ്പുകളിലും ഞങ്ങൾ പൊതുശ്മശാനം ആവശ്യപ്പെടുന്നത്. അതിൻ്റെ ഒരു ഭാഗമായിട്ട് ഞങ്ങൾ ഗ്രാമസഭകളിലും ഈ പറഞ്ഞ പഞ്ചായത്തിനും ഞങ്ങൾ ധരിപ്പിച്ചിട്ടുണ്ട് ഈ പൊതുശ്മശാനം വേണമെന്ന് പറഞ്ഞ്. എന്നാൽ അവർ പറയുന്നത് വലിയ ഫണ്ടാണ്, എം എൽ എ വന്നിട്ട് എം എൽ എ ഫണ്ടിൽ വെച്ച് തരാം, MP ഫണ്ട് വെച്ച് തരാമെന്ന് പറയുന്നത്. MLA ഇവിടെ ഒരു കാര്യം ചെയ്യത്തില്ല, തിരിഞ്ഞു പോലും നോക്കുന്നില്ല. MP വല്ലപ്പോഴും വന്നിട്ട് ഒരു എന്താ പറയുന്നത് രാഷ്ട്രീയപരമായിട്ടുള്ള ഉദ്ഘാടനങ്ങളിലും മറ്റുള്ള കാര്യങ്ങളാണ് പങ്കെടുക്കുന്നത്. ഇവിടെ ജനങ്ങൾക്ക് ഡീൻ കുര്യാക്കോസിനെ കൊണ്ട് ഒരു ഗുണമില്ല, ഇവിടെ MLA MP കൊണ്ട് കേട്ടോ. ഇപ്പോൾ പറയാണ്ടിരിക്കാൻ പറ്റത്തില്ല. ഈ റോഡിൻ്റെ അവസ്ഥ നമ്മൾ നിൽക്കുന്നത് ചിന്നാറ് ഉടുമല ദേശീയപാതയിലാണ് നിൽക്കുന്നത്. ഈ റോഡിൻ്റെ അവസ്ഥ എന്ന് പറയുന്നത് വളരെ മോശമാണ്. ഇവിടെ ഒരു മീറ്റർ സൈഡ് കോൺക്രീറ്റ് ചെയ്യാനായിട്ട് അനുവാദമുണ്ട്. കോടികളാണ് സർക്കാർ കൊടുത്തിരിക്കുന്നത്. എന്നാൽ അത് ഫോറസ്റ്റ് തടഞ്ഞു വെച്ചിരിക്കുകയാണ്. ഫോറസ്റ്റിന് എന്താ അവകാശം ഇരിക്കണം? ഇവിടെ പറഞ്ഞ പോലെ ഫോറസ്റ്റിനെ മാത്രം മൃഗങ്ങളെ മാത്രം സംരക്ഷിച്ചാൽ മതിയോ? അവരുടെ മൃഗങ്ങളൊക്കെ കാര്യങ്ങൾ മാത്രം നോക്കിയാൽ മതി. ജനങ്ങളുടെ കാര്യം നോക്കണം. ഇവിടെ ട്രാഫിക് വരുന്നത് എന്താണെന്ന് വെച്ച് കഴിഞ്ഞാൽ ഫോറസ്റ്റിനെ കൊണ്ടാണ്. റോഡ് വീതിയില്ല, റോഡ് വീതി വേണം. കൂടാതെ ഇതുപോലെ ഒരുപാട് കാര്യങ്ങൾ ഇവിടെ ഉണ്ട്. മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് താമസിക്കാതെ പൊതുശ്മശാനം ഇലക്ട്രിക് ശ്മശാനം തരാതെ പക്ഷത്ത് മറയൂർ ഗ്രാമപഞ്ചായത്ത് പ്രസിഡന്റ് ഭരണസമിതി രാജിവെക്കുക, കഴിവില്ലാത്ത ഭരണസമിതി രാജിവെക്കുക. ഇവിടെ BJPയുടെ ആളുകളുണ്ട്, പൊതുജനങ്ങൾക്കറിയാം. BJPയുടെ ഒപ്പമാണ് പൊതുജനങ്ങൾ. ഞങ്ങൾക്ക് പൊതുജനങ്ങൾ വോട്ടിട്ട് ഞങ്ങളെ ജയിപ്പിക്കും. പൊതുജനങ്ങൾ BJPയെ ഞങ്ങൾ ഈ പറഞ്ഞ വികസനം കൊണ്ടുവരുമെന്ന് മാത്രം ഈ വൈകിയ വേളയിൽ പറയും. மறையூர் நிவாசிகளுக்கு எல்லாருக்கும் நமஸ்காரம். இந்த இடம் வந்துட்டு சுடுகாடு, இதை நாடன் பாஷையில் சொன்னால் சுடுகாடு, இது மசானம்ங்கிறது சொல்லுவாங்க இன்னொரு பாஷையில். அப்போ இந்த இடம் பாருங்கள் எவ்வளோ ஒரு மோசமான ரீதியில் கிடக்குன்னு பார்த்துக்கோங்க. அது இந்த இடம் வந்துட்டு சுடுகாடு பாபுநகருக்கு மாத்திரம் இல்லை, இந்த மறையூர் பஞ்சாயத்துக்கு சுடுகாடு. மறையூர் பஞ்சாயத்து இல்லை, இப்போ உடுமலைப்பேட்டையிலேருந்து யாரும் இங்கே வந்து இறந்து போனாலும் அவங்கள அடக்கம் பண்ணுறது இங்கே தான். இப்போ ரொம்ப மோசமான ரீதியில் இங்கே இருக்குது. மின் வேணும்னு சொல்லி நாங்கள் ரொம்ப அவசியப்படுறோம். கிராம சபையிலையும் சொல்லியாச்சு. அப்போ அதுக்கு வந்து ஃபண்டெல்லாம் ஒதுக்கியிருக்கோம், நாங்கள் அதை வெட்டி கிளீன் பண்ணி வச்சுட்டோம் சொல்லத்தான் செய்கிறாங்க தவிர அதை ஒரு நடைமுறைப்படுத்துறது கிடையாது. அவங்களுக்கு அவசியம் என்ன? ஓட்டு வாங்கி அவங்க ஜெயிச்சு போயிடணும். வேறு பாக்கியுள்ள காரியங்கள்லாம் ஒன்று விகசனம்னு சொல்கிறாங்க. இங்கே ஒரு விகசனம் ஒன்றும் கிடையாது. கிராம சபையில் பல காரியங்களை சொல்கிறாங்க, ஆனால் ஒரு காரியமும் நடக்க மாட்டேங்குது. இவங்க ரொம்ப மோசமான ரீதியில் இது கிடக்கு. இதை வந்து வெட்டி தெளிச்சோ க்ளீன் பண்ணதுக்கோ ஒன்றும் கிடையாது. இந்த பஞ்சாயத்துக்கு, இந்த பஞ்சாயத்து பரணசமிதி அதுக்குள்ளே ஒரு தயாரெலாம் கிடையாது. அவங்களுக்கு ஏதாவது வந்து ஒரு ஃபண்டை போடவோ அதுலேருந்து பைசா எடுத்து அடித்து மாற்றவோ இந்த வேலை தான் நடக்க தவிர வேறு ஒன்றும் கிடையாது. இதை ஜனங்கள் பார்க்கணும். இந்த மறையூர் பஞ்சாயத்தில் உள்ள ஜனங்கள்லாம் பார்க்கணும். பார்த்து இது ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. எல்லோரும் ஒரு ஒற்றுமையாக இருந்து ஒரு தீர்மானத்துக்கு வாங்க. வேறு யாருக்கும் என்னமோ நடக்கும்னு சொல்லிட்டு காரியம் இல்லை. நமக்கு இருக்கிறது இந்த ஒரு சுடுகாடு தான். இந்த மறையூர் பஞ்சாயத்தில் இது இருக்கிறது ஒன்று தான். அதை ரொம்ப கவனமாக ஜனங்க புரிஞ்சுக்கிறணும். காலங்காலமாக நமக்கு இந்த ஒரு சுடுகாடு, இந்த வீடியோவில் பார்த்துருக்கீங்க, இந்த மறையூர் பஞ்சாயத்துக்குள்ள ஒரு சுடுகாடு. இந்த சுடுகாடு எப்படி இருக்குன்னு பாருங்கள். புதர் மண்டி தோலை மாதிரி இருக்குது. ஒரு மரணப்பட்டாலோ மரணப்பட்டவங்களை கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கோ எவ்வளோ சிரமம் வருதுன்னு நீங்களே பாருங்கள்.
இதுக்கு தான் நாங்கள் அப்போ இருந்து நாங்கள் போராடிட்டு இருக்கோம். ஒரு மின்மயம் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஏற்பாடு பண்ணி பேசிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ இருக்கக்கூடிய பர்ணசம்மதி அதை காதில் வாங்குறதே இல்லை. எவனோ சாகுறான், எவனையோ கவிக்கிறாங்க, நமக்கு என்னன்னு. அவங்களுக்கு தனியாக சுடுகாடு இருக்குது. அதனால் அவங்களுக்கு ஒரு கவலை இல்லாமல், ஆனால் பண்டு ஒதுக்குறாங்க, நிறையா பண்டுகள் ஒதுக்குறாங்க. சுடுகாட்டுக்குன்னு சொல்லி எழுதியிருக்காங்க, பண்டு ஒதுக்குறாங்க. ஆனால் சுடுகாட்டில் ஒரு வேலையுமே செய்கிறதில்ல. புதரை கூட வெட்டி தெளிக்க முடியல, அவங்களுக்கு முடியலை. இந்த பொதுஜனங்கள் நீங்களே பாருங்கள், இந்த சுடுகாடு எப்படி இருக்குன்னு நீங்களே வந்து பாருங்கள். நேராக பார்த்துட்டு நீங்கள் சொன்னது சரிதான் அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லுங்கள். நியூஸ் டெஸ்க் மறையூர் விஷன்.